சேகரன் அவர்கள் பிரீத்தி மேடம் அவர்களை பற்றி சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அப்படியே நான் வழிமொழிகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக அழகாக பேசிய திரு ராம்கி அவர்களுக்கும் இந்த நகைச்சுவை துணுக்குகளை பகிர்ந்து கொண்ட அன்பர்களுக்கும் திரளாக வந்துள்ள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்கள். ஒரு சிக்கல், மாப்போ சிவஞானம் கண்ணகி பற்றி பேசுகிறார். அவர் பேசிய பிறகு சௌந்தரா கைலாசம் பேச வேண்டும். மாப்போசி சிலம்பு செல்வர் இல்லையா, அவர் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கண்ணகி. நாங்கள் எல்லாம் இப்படி அமர்ந்திருக்கிறோம். அந்த பேச்சில் சொக்கி கிறங்கி கைத்தட்ட மறந்து அமர்ந்திருந்தோம். இப்பொழுது பிரீத்தி மேடம் பேசின பொழுது அப்படி வியந்து போய் கண்ணகலை பார்த்து கொண்டே கைத்தட்ட மறந்தது மாதிரி நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். சௌந்தரா கைலாசம் எழுந்தார். அவருக்கு ஒரு பெரிய சிக்கல். அபாரமான ஒரு பேச்சு முடிந்த பிறகு பார்வையாளர்களுடைய கவனத்தை தன் பேச்சுக்கு திருப்ப வேண்டும். அவர் தன் பேச்சை இப்படி ஆரம்பித்தார். மாப்போசிக்கு ஏன் மீசை நரைத்திருக்கிறது என்ற ரகசியம் இன்றுதான் எனக்கு தெரிந்தது என்றார். எல்லோரும் அமைதியாக காத்திருந்தோம். இப்படி தேனொழுக பேசினால் அந்த தேன் பட்டு மீசை நரைக்காமல் என்ன செய்யும் என்று சொல்லி அவர் சபையை தன்மயப்படுத்தினார். இவ்வளவு உருக்கமான, இவ்வளவு அற்புதமான, இவ்வளவு ஆத்மார்த்தமான, இவ்வளவு இயல்பான பேச்சு தமிழில் அமைந்த ஒரு உயர்ந்த தளத்து பேச்சுக்கு பிறகு என்னுடைய பேச்சை எப்படி தொடங்குவது என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். என்னுடைய பேச்சை தொடங்குவதற்கு முன் ஒரு சின்ன அறிவிப்பு. மிக விரைவில் நான் ஆசிரியராக இருக்கும் அமுதசுரபி மாத இதழில் சகோதரி பிரீத்தி அவர்களுடைய நேர்காணல் இடம்பெறும். இந்த பேச்சில் இவ்வளவு ரசிக பெருமக்களுக்கும் போன செய்தியெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான வாசகர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது இப்போது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் என்னதான் அவருக்கு செய்துவிட முடியும்? உண்மையில் அவர் அமர்ந்து பேசுகிறார். அவருடைய பேச்சை கேட்டு பிரமித்து போய் நாமெல்லாம் எழுந்து நின்று கைதட்டுகிறோம். நம்முடைய மனத்தில் எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு பேச்சை பேசியவர் எழ முடியாமல் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கையில் எத்தனையோ குருமார்கள் என்று சொல்வார்கள். சிலந்தி ஒரு குரு, நட்டுவாக்களி ஒரு குரு என்றெல்லாம் ஆன்மீகத்தில் வரும். அது மாதிரி நம் அனைவருக்கும் வாழ்க்கை எப்படி பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு மாபெரும் குருஸ்தானத்தில் பிரீத்தி இருக்கிறார் என்று தோன்றுகிறது. நல்ல வேளையாக என்னுடைய சொற்பொழிவு இருக்கிற தினத்தில் அவருடைய பேச்சு அமைந்ததால் நான் வந்தேன். பொதுவாக இல்லை என்றால் இந்த அரிய வாய்ப்பை நான் தவற விட்டிருப்பேன். அப்புறம் இங்கு நிறைய அன்பர்கள் நகைச்சுவை துணுக்குகளை வந்து அழகழகாக இங்கு சொன்னீர்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. கூர்மையாக எல்லாவற்றையும் நான் கேட்டேன். உண்மையில் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லியும் பாராட்ட வேண்டும். அந்த அளவுக்கு நான் பெயரை குறிப்பெடுத்துக் கொள்ளவில்லை. மிக அழகாக தேர்ந்த முறையில் எப்படி சொன்னால் அந்த நகைச்சுவை எடுபடுமோ அந்த வகையில் பலரும் துணுக்குகளை சொல்லியிருக்கிறீர்கள். இது ஒரு நகைச்சுவை மன்றம். இப்படிப்பட்ட பேச்சுக்கெல்லாம் நாம் கைதட்டி ஆரவாரத்தோடு அதை பாராட்டுகிறோம். ஆனால் நகைச்சுவையில் ஒரு விதமான நகைச்சுவை நம்முன் பேசப்படும் போது நாம் கைதட்டக்கூடாது என்கிற ஒரு விதியை வகுத்து கொள்ள வேண்டும். நகைச்சுவை 3 வகை. ஒன்று சமூக உணர்வுள்ள நகைச்சுவை. அது முதல் தரமான நகைச்சுவை. ஒரு மந்திரிக்கு பிறந்தநாள் பரிசாக ஒரு கார் கொடுக்கிறார்கள். மந்திரி சொல்கிறார், அப்படியெல்லாம் பரிசு பொருளாக எதையும் நான் இலவசமாக வாங்கி கொள்ள மாட்டேன். ஒரு அடையாளத்திற்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து விட்டு இந்த காரை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். மந்திரி 10,000 ரூபாய் கொடுத்து விட்டு 9 காரையும் சேர்த்து வீட்டிற்கு அனுப்ப சொல்கிறார். இது ஒரு நகைச்சுவை. ஆனால் இதில் ஒரு சமூக உணர்வு இருக்கிறது. என்னுடைய
எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டை ரினியூ பண்ணிட்டு வரேன்ப்பா. போகிறது தான் போகிறேன், என் கார்டையும் எடுத்துன்னு போடா என்கிறார் அப்பா. தாத்தா, இந்த வயசு காலத்தில் என்னால் முடியுமா, என் கார்டையும் எடுத்துன்னு போ என்கிறார். இதெல்லாம் சமூக உணர்வுள்ள நகைச்சுவை, முதல் தரமான நகைச்சுவை. இரண்டாவது வகையான நகைச்சுவை இயல்பான நகைச்சுவை. அதில் சமூக உணர்வு எதுவும் இருக்காது, ஆனால் யாரையும் அது புண்படுத்தாது. அழகான தமிழ் நயம் செறிந்த நகைச்சுவை துணுக்குகள் முன்பு பல ஜனரஞ்சக பத்திரிகைகளில் வந்தன. உங்கள் கடையில் ரவா வாங்கணுங்கிறதே என் பேரவா, நானே வரவா, இல்லை என் பையனை அனுப்பி தரவா, இதனையே தொந்தரவா போச்சு. இது ஒரு நகைச்சுவை. உளுந்தும் பெருங்காயமும் வாங்கிட்டு வான்னு சொன்னால் நீ கீழே உளுந்து பெருங்காயத்தோடு வந்திருக்கிறியே, இது ஒரு நகைச்சுவை. அடுக்குமாடி குடியிருப்பில் 37வது மாடியிலிருந்து மருமக மாமியாரை கீழே தள்ளி விட்டுட்டாளா, இது அடுக்குமாடி, இது ஒரு நகைச்சுவை. இந்த ஊரில் அருவி இருக்குது, நீர்வீழ்ச்சி இருக்குன்னுலாம் சொன்னாங்க, தேடி பார்த்தா ஒன்றையும் காணோமே சார், யாரோ உங்களுக்கு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பெரிய சமூக உணர்வு இல்லை என்றாலும் கூட இயல்பாக நம் மனதை மென்மைப்படுத்துகிற நகைச்சுவை. இது இரண்டாம் தரம். இந்த ரெண்டையும் நாம் ஆதரிக்கலாம். மூன்றாவதாக ஒரு வகை நகைச்சுவை இருக்கிறது. அது இப்போது பல பட்டிமன்ற மேடைகளில் பேசப்படுகிறது. அதற்கு பார்வையாளர்கள் சிரிக்கிறார்கள். நகைச்சுவை சிரிப்பாய் சிரிக்கிறது. தன்னுடைய மனைவியை கிண்டல் செய்வது, மாமியாரை கிண்டல் செய்வது, நம் வீட்டில் பணியாற்றும் சகோதரிகளான அந்த வேலைக்கார பெண்களை கிண்டல் செய்வது, ஊனமுற்றவர்களை கிண்டல் செய்வது என்றெல்லாம் மேடையில் பேசுகிற பொழுது நகைச்சுவை விபரீதமான திசையில் போகிறது. இங்கே வந்திருக்கிற பார்வையாளர்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். இது ஒரு மன்றம், நிறைய பேரை நீங்கள் அழைக்கிறீர்கள். இந்த மன்றத்தில் வந்து பேசுகிற போது யாராவது ஒரு பேச்சாளர் இந்த மூன்றாம் தரமான நகைச்சுவை துணுக்கை சொன்னால் அனைவரும் துக்கம் அனுசரிக்கிற மாதிரி மௌனமாக இருங்கள், சிரிக்காதீர்கள், கைத்தட்டாதீர்கள். அப்படி கொஞ்சம் பேர் இருக்க தொடங்கினால் இது உலகை விட்டு போய்விடும். பேரழகன் என்று ஒரு படம், சூர்யா ஊனமுற்றவராக நடித்த படம். அதில் அந்த ஊனமுற்றவரை அடிக்கடி கிண்டல் செய்கிற வசனங்களும் வருகின்றன. என்னுடைய ஊனமுற்ற ஒரு நண்பரோடு அந்த படத்தை பார்க்க போனேன். அவர் பட்ட வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை. இல்லையா, நாம் எல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை சவாலானது. ஹெச் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், கால்கள் ஊனமானவர். அவரிடம் பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு பேட்டிக்காக போனேன். வித்தியாசமான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். என்னுடைய தாயாரை விட நான் என் மனைவியை தான் அதிகமாக நேசிக்கிறேன். அப்படியா? ஆமாம் சார், என் தாயார்கிட்டையும் சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டாங்க. காரணத்தை சொன்னேன். என் தாயார் சொன்னாங்க, ரொம்ப சரி, நீ அப்படித்தான் இருக்கணும், என்னை விட கூடுதலாக உன் மனைவியை நேசிக்கணும் என்று என் தாயாரும் சொன்னார். நான் ஆவலோடு காரணம் என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், சார், எங்கள் அம்மாவுக்கு சாய்ஸ் கிடையாது, என் மனைவிக்கு சாய்ஸ் இருந்தும் என்னை தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா என்றார். நெருப்பை தொட்டால்தான் நெருப்பு சுடும் என்று தெரியும். ஊனமுற்றவர்களுடைய சிரமங்களை 100% நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஓரளவு புரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கலாம், அவர்கள் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையில் முன்னேற நாம் உதவலாம், இதெல்லாம் செய்யலாமே தவிர ஒரு ஊனமுற்றவருடைய உண்மையான சிரமங்களை அவர்கள் உணர்கிற மாதிரி நாம் உணர்வது என்பது நம் வாழ்க்கையில் சாத்தியமே கிடையாது. இதை நாம் புரிந்து கொண்டோமானால் இவ்வளவு பெரிய சாதனையை செய்திருக்கிற இவரை போன்ற ஒரு பிரமுகர்களின் மேல் நமக்கு அளவு கடந்த மரியாதை வரும் இல்லையா? அத்தனை உறுப்புகளும் இருந்தும் நாம் என்ன செய்தோம்? இவர்கள் இவ்வளவு சவால்களை தாண்டி இந்த வாழ்க்கையில் மேம்பட்டு நம்மை வழிநடத்துகிறார்கள், நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அதுதான் இவர்களுடைய பெருமை. இன்றைய நகைச்சுவை தொடர்பான பேச்சில் நான் திரு சேகரன் அவர்களிடம் கேட்டேன். ஏற்கனவே ஒரு முறை சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் என்ன சொன்னேன், என்ன விடுபட்டது என்றெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையே என்றேன். சொன்னதை கூட திரும்ப சொல்லலாம், அதனால் பரவாயில்லை, நீங்கள் உங்கள் மனதில் தோன்றியதை சொல்லுங்கள் என்று சொன்னார். இந்த கூட்டத்திற்கு வருகிற போது பொதுவாக
ஒரு ஆன்மீகம், தமிழ் இலக்கியம், என்னுடைய சொந்த வாழ்க்கை, நான் பேட்டி எடுத்தது, பேட்டி கொடுத்தது, நான் பழகின எழுத்தாளர்கள், இதையெல்லாம் சொல்லிவிட்டு நேரம் இருந்தால் கவிதை, சிறுகதைகள் என்று சிலவற்றை சொல்லலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு வந்தேன். நேரம் ஒரு மணி நேரம் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னை ஒரு சம்ஸ்கிருத மாநாட்டிற்கு பேச்சாளனாக அழைத்தார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, என்னுடைய தாயார் சம்ஸ்கிருதத்தில் கவிதை எழுதக்கூடியவர், தந்தை பெரிய சம்ஸ்கிருத அறிஞர், அவர்கள் சொல்லி 1-2 சம்ஸ்கிருதத்தை பற்றி தெரியும், வாசிக்க தெரியும், சம்ஸ்கிருத மொழி நிபுணன் அல்ல, நான் பொருத்தமானவன் அல்ல என்றேன். அதனால் பரையாவிலே பத்திரிகை ஆசிரியர் நீங்கள் வந்து பேசுங்கள் என்று அழைத்தார்கள். அப்போது என் தாயார் மூலமாக நான் அறிந்திருந்த காளிதாசனுடைய 2 ஸ்லோகங்களை அங்கே சொன்னேன். நம்முடைய தமிழில் ஈற்றடி கொடுத்து வெண்பா எழுத சொல்வது மாதிரி சம்ஸ்கிருதத்திலும் உண்டு. குழு குக்குழு குக்குழு என்று ஈற்றடி காளிதாசனுக்கு கொடுத்து, பொருளில்லாத ஈற்றடி, அதில் ஒரு ஸ்லோகம் சொல் என்று கேட்டார்கள். காளிதாசன் உடனே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அழகான பொய்கைக்கரையில் வளர்ந்திருக்கிற நாவல் பழத்தில் நாவல் பழங்கள் பழுத்து தொங்குகின்றன. குரங்குகள் தாவி தாவி விளையாடுகிற பொழுது பழுத்த அந்த கனிகள் பொய்கை தண்ணீரில் வீழ்கிற சப்தம் குழு குக்குழு குக்குழு. ஜம்பூ பலானி பக்வானி பதந்தி விமலே ஜலே கபி கம்பித சாகாபியாம் குழு குக்குழு குக்குழு. ரசமாக கேட்டார்கள். அதன் பிறகு அடுத்த ஸ்லோகம் டடன் டடண்டன் டடடன் டடண்டன், இதுதான் ஈற்றடி, அதற்கு சொல்ல வேண்டும். காளிதாசன் சொல்கிறார், பொய்கையில் இறங்கி குடத்தில் நீர் எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளின் மேலே ஏறி நடந்து வந்தாள் ராஜகுமாரி. அவள் காதலிக்கிற ராஜகுமாரன் எதிரே வந்து விட்டான். அந்த வெட்கத்தில் அவள் குடத்தை தவற விட்டு விட்டாள். குடம் படிகளில் உருள்கிற சப்தம் டடன் டடண்டன் டடடன் டடண்டன். ராஜாபிஷேகே மதவிஹ்வலாயா ஹஸ்தாச்சுதோ ஹேமகடோ யுவத்யா சோபான மார்கேஷு கரோதி சப்தம் டடன் டடண்டன் டடடன் டடண்டன். இந்த 2 ஸ்லோகங்களை சொல்லி ஒரு 20 நிமிடம் பொதுவாக சம்ஸ்கிருதத்தின் பெருமையை சொல்லிவிட்டு நான் அமர்ந்தேன். அந்த நன்றி சொல்ல வந்த பேச்சாளர் பேசியதை என் தாயாரிடம் சொன்னேன். தாயாருக்கு சிரிப்பு தாங்கவில்லை. நன்றி சொன்னவர் சொன்னார், சம்ஸ்கிருத பேரறிஞரான இவர் இங்கு வந்து இப்படி கலந்து கொண்டு சம்ஸ்கிருதத்தில் என் தாயார் என்னிடம் சொன்னார், சம்ஸ்கிருதத்தில் மொத்தம் நீ தெரிந்து கொண்ட 2 செயல்களுக்கே இவ்வளவு பெருமை வருமானால் அந்த கற்று தொலைக்கக்கூடாதா, சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்ளக்கூடாதா என்றவர் கேட்டார். 90 வயது என் தாயார் வாழ்ந்தார். 96 வயது என் தந்தை வாழ்ந்தார். ஆனந்தமான ஒரு இல்லறம், மிக நேர்மையான ஒரு தந்தை. ஆனால் அவர்களுக்கு அவ்வளவு நீடித்த வாழ்க்கை கொடுத்ததே அவர்களுடைய நகைச்சுவை உணர்வு தான். இந்த எல்லாவற்றையும் இனிமையாக பார்க்கக்கூடிய ஒரு உள்ளம் இருந்ததால் இயற்கை அவருக்கு ஒரு நீடித்த ஆய்வுகளை பரிசாக வழங்கியது. என்னுடைய தாயாருடைய சில கூர்மையான விவாதபூர்வமான நகைச்சுவை பேச்சுக்கள் என் தந்தையாரை கொஞ்சம் யோசித்து சிரிக்க வைக்கும். ஒரு திவச நாள், தாத்தாவுக்கு திவசம், சாஸ்திரிகள் வந்து விட்டார். என்னுடைய அப்பாவும் வாழ்ந்து விட்டார். திவசம் தொடங்க வேண்டும். நான் சின்ன பையன். வீட்டில் இருந்த பெரிய பையன்கள் மற்றவர்கள்லாம் இங்கே வெளியே போயிருக்கிறார்கள். இந்த பித்தளை தாமிர பாத்திரம் பண்டங்கள், தாம்பாளம், கிண்ணங்கள் போன்றவையெல்லாம் பரணில் இருக்கின்றன. என் தாயாருக்கு ஸ்டூல் போட்டு பரணில் ஏறி அதை எடுப்பதற்கு இயலவில்லை. அப்பாவை கூப்பிடலாம் என்றால் அப்பா மனையில் உட்கார்ந்து விட்டார். என் தாயார் கடற்கடவென்று எவர் சில்வர் கிண்ணம், எவர் சில்வர் தட்டு எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து சாஸ்திரிகள் முன்னால் வைத்தார். என் அப்பா சொன்னார், என்ன இது திவசமும் அதுவுமா எவர் சில்வர் கொண்டு வந்து வைக்கிற, ஒரு பித்தளையோ வேறு தாமிரமோ அதெல்லாம் நான் பார்த்தனும் இல்லையா? என்ன இதெல்லாம் பரண் மேலே இருக்குது, எடுக்க முடியல. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதேங்கோ,
உங்கள் பித்ருக்களுக்கு அவா காலத்தில் இதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்கல, இப்போவாவது அனுபவிக்கட்டுமே என்று சொல்ல சாஸ்திரிகள் அதை ஒப்புக்கொண்டார். ஜே ஜே என்று எவர் செல்வர் பொருட்களோடு பித்ருக்களுக்கு அன்று திதி நடைபெற்றது. என் தாயார் அது மாதிரி பேசக்கூடியவர். விரைவில் வரப்போகிறது நவராத்திரி. எங்கள் வீட்டில் நவராத்திரி கொலு வைத்திருந்தோம். என் தங்கை சாரதா கல்லூரியில் படித்து கொண்டிருந்தால், நானும் கல்லூரி மாணவன். என் தங்கை சாரதாவுக்கு ஒரு தோழி, அவளை நவராத்திரி கொலுவிற்கு அழைத்திருந்தாள். பெரிய வீடு. என் அப்பா ஐசிச்சேரில் படித்து கொண்டிருக்கிறார். அவர் 85 வயது தாண்டி விட்டது அப்போது அவருக்கு. கூடத்தில் குழு. என் அம்மா அமர்ந்திருக்கிறார், நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த பெண் வந்தாள். அவளும் உட்கார்ந்து கொண்டாள். அழைக்கப்பட்டு வந்த விருந்தாளி. என் தாயாரிடம் அந்த பெண் கேட்டாள், ஆயா ஒரு பாட்டு பாடவா? என் அம்மா, குழுன்னா பாடத்தான் பாடுவா, பாடேன். இந்த பெண் அலை பாயுதே என்று ஆரம்பித்தாள். ஒரு 100 KB சுந்தராம்பாள் குரல். வீடு கிடுகிடுத்து போய்விட்டது. சுவரில் விரிசல் விழும் போல் ஒரு சிக்கல். என் அப்பா இதயத்தை பிடித்துக்கொண்டு ஈஸ்டரில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். நாங்களெல்லாம் இப்படி ஒரு குரலா என்று ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வகையாக அந்த பாட்டு முடிந்தது. அப்பாடா, சுண்டலை வாங்கி கொண்டு இந்த பெண் கிளம்பும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் வித்தியாசமான ஒரு கேள்வி அந்த பெண்ணிடமிருந்து. ஆயா, நான் இன்னொரு பாட்டு பாடட்டுமா? இப்போது என்ன செய்வது? இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது? எல்லோரும் திகைத்து போயிருந்த பொழுது என் அம்மா, சாதாரண பெண்மணியா என் அம்மா, இத்தனை அனுபவம் உள்ளவர், அந்த பெண் மனமும் நோகக்கூடாது, இந்த இக்கட்டிலிருந்து எல்லோரையும் காப்பாற்றி ஆக வேண்டும். என் அம்மா அந்த பெண்ணிடம் சொன்னார், சரிதான், ஆனால் எங்கள் குடும்பத்தில் நவராத்திரினா ஒரு பாட்டு பாடுறது தான் சம்பிரதாயம் என்றார். அந்த பெண் யோசித்தார், பாவம், சம்பிரதாயத்தை என்ன செய்ய முடியும்? ஆக சம்பிரதாயம் என்ற பெரிய கவசத்தை காண்பித்து எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிய என்னுடைய அம்மாவை நாங்கள் எல்லாம் மனதில் வாழ்த்த அந்த பெண் புறப்பட்டு போனாள். என்னுடைய அப்பா என் தங்கையை அழைத்தார். சாரதா இங்கே வா என்றார். யாரடி இது, இந்த தொண்டை இப்படி பாடுறது, இந்த பொண்ணோட பெயர் என்ன என்றார். என் தங்கை அந்த பெயரை சொன்னாள். அந்த பெண் பெயர் சவுண்டம்மா. அந்த அந்த திருப்பூரில் அது போன்ற பெயர்கள் பிரசித்தம். ஆக வாழ்க்கையிலேயே நகைச்சுவை பல வகையில் இயல்பாக அமைந்திருக்கிறது. நான் கல்லூரி காலத்தில் எழுத தொடங்குகிற போது என் பெயரில் எழுதாமல் கே ஜானகி என்னுடைய தாயார் பெயரில் எழுதுவேன். அப்போது விக்ரமன் அமுதசுரபியின் ஆசிரியராக இருந்தார். நான் மாணவன். கே ஜானகி என்று புகைப்பட வாக்கிய கவிதை போட்டிக்கு நான் கவிதைகள் அனுப்புவேன். அவருக்கு என்னை தெரியாது. விக்ரமன் ரொம்ப உன்னதமான பத்திரிகை ஆசிரியர், எது நன்றாக இருக்கிறதோ அதை பிரசுரிப்பார். என்னுடைய கவிதைகள், புகைப்படத்திற்காக நான் எழுதிய கவிதைகள் அவருக்கு பிடித்ததால் பிரசுரித்து முதல் பரிசு கொடுத்து விட்டார். கே ஜானகி, ராயபுரம், முதல் தெரு என்று முழு விலாசத்தையும் போட்டு முதல் பரிசு. 2வது மாதம் திரும்பவும் நான் கவிதை அனுப்பினேன். அப்போதும் எனக்கு முதல் பரிசு. 3வது மாதம் முதல் பரிசு. ஒரு வாசகர் கடிதம் எழுதிவிட்டார், யார் இந்த கே ஜானகி, அவருக்கே தொடர்ந்து பரிசு கொடுக்கிறீர்கள், அதுவும் முதல் பரிசு, அவர் என்ன உங்களுக்கு உறவா? சிக்கலான கேள்வி. அவர் அதற்கு பதில் சொன்னார், ஆமாம், நன்றாக எழுதுபவர்கள் எல்லாமே எனக்கு உறவு தான் என்று அவர் ஒரு பதில் கொடுத்தார். இதையெல்லாம் நாங்கள் ரசித்து படித்து கொண்டிருந்த காலத்தில் தான் அந்த பெரிய விபத்து நேர்ந்தது. என்னுடைய தாயார் கே ஜானகிக்கு ஒரு காதல் கடிதம் வந்தது. என் தாயார் இளம்பெண் தான், 80-82 வயது தான் இருக்கும். அந்த காதல் கடிதத்தில், அன்பே ஜானகி, அமுதசுரபியில் நீ எழுதும் கவிதைகளை படித்து உன் மனத்தை புரிந்து கொண்டேன், மணந்தால் உன்னைத்தான் மணப்பேன். இப்படியெல்லாம் அச்சுப்பிச்சுத்தனமாக ஒரு காதல் கடிதம் என்றாலே அச்சுப்பிச்சுத்தனம் தானே, அப்படி ஒரு கடிதம். என் அம்மா அதை பிரித்து முழுவதுமாக படித்து விட்டு, ஏய், எந்த கடங்காரனோ எனக்கு இந்த வயசில் லவ் லெட்டர் எழுதியிருக்காண்டா என்று கையில் கொடுத்தார். எனக்கு அதை படித்து சிரிப்பதா என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் அந்த கடிதத்தை பத்திரமாக எடுத்துக்கொண்டு போய் என் தந்தையிடம் கொடுத்தேன். அப்பா,
இது மாதிரி உன்னுடைய மனைவிக்கு ஒரு அழகான காதல் கடிதம் வந்திருக்கிறது, படித்துப்பார் என்று கொடுத்தேன். அதை எப்படி படித்தார், அது மூஞ்சி கடுகடுவென்று சிவந்து விட்டது. என்னப்பா என்றேன். சே, எவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், என்கிட்ட கொடுத்தா திருத்தி கொடுத்துருப்பேனே என்றார். அந்த வயதில் அப்படித்தான் தோன்றும். ஆனாலும் இந்த வயதிலும் நம்மிடையே அமர்ந்திருக்கிற திரு சங்கரன் அவர்கள் தன்னுடைய மனைவி திருமதி ரேவதி அவர்களை டார்லிங் என்று அழைக்கிற அந்த அழகை பார்க்கிற பொழுது மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ஜோடி, அந்த தம்பதி வந்து அமர்ந்திருக்கிற மேடையில் பேசுகிற போது அது அளவற்ற ஆனந்தம் தருகிறது. இன்று எனக்கு மிகப்பெரிய கௌரவம் திரு பிரீத்தி, சகோதரி பிரீத்தி அவர்களோடு அமர்ந்திருப்பது ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். ஆக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பல்வேறு வகையான ஒரு நகைச்சுவை அனுபவங்கள். தீபாவளி அக்டோபர் 2 என்றால் கதர்கடைகளில் தள்ளுபடி கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் போய் இது மாதிரி கதர் வேட்டி, கதர் ஜிப்பா வாங்கி கொள்வது என்னுடைய வழக்கம். ஒரு முறை கதர்கடைக்கு போயிருந்தேன். எனக்கு தேவையான கரை, பச்சை கரை, மஞ்சள் கரை என்றெல்லாம் பார்த்து 5 கரை வேட்டிகளை எடுத்து கொடுத்து அவர்கள் கட்டாக கட்டி அதை வைத்து விட்டார்கள். அண்ணா சாலையில் இருந்த அந்த கதர்கடையில் பில்லை வேறு இடத்தில் பணம் கட்டிவிட்டு இவர்களிடம் கொண்டு வந்து காண்பித்தால் அந்த கட்டையை நமக்கு கொடுப்பார்கள். பணத்தை கட்டிவிட்டு நான் பில்லோடு வந்தேன். அதற்குள் என்னை போலவே வேட்டி கட்டி கொண்டு இன்னொருவர் வந்திருக்கிறார். வந்தவர் அவரும் 5 வேட்டிகளை கரை பார்த்து வாங்கி வைத்திருக்கிறார். அந்த கட்டும் அங்கே இருக்கிறது. 2 பேரும் பில்லை கொடுத்தோம். அந்த இன்னொருவர் என்னுடைய கட்டை எடுத்துக்கொண்டு விட்டார். போது இக்கட்டு, நான் பார்த்து வைத்த கரை அவருக்கு போகலாமா? நான் கரை கண்டவன், எந்த கரை என்று எனக்கு தெரியும். அந்த சிப்பந்தி, பெண் சிப்பந்தி, அவர் சொன்னார், சார் 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 ஒரு நிமிஷம், வேட்டி அவருதுங்க என்றார். ஐயோ, பெல்ட் போடாமல் வந்துட்டேன் என்று அவர் வேட்டி இருக்க கட்டி கொண்டார். இல்லைங்க, வேட்டி அவருடையது, அவருதுங்க என்று சொன்னேன், வேட்டி அவிழ்கிறது என்று சொல்லவில்லை என்று விளக்கிய பிறகு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். இப்படி வாழ்க்கையில் தானாக சில நகைச்சுவைகள் அமையும். ரயிலில் சுடிதார் அணிந்து கொண்டு மேலே அந்த துப்பட்டா போட்டுக்கொண்டு ஒரு இளம் பெண் ஒரு ஆங்கில நாவலை படித்து கொண்டு போகிறாள். எதிரே பாவம் ஒரு வெத்தலைப்பாக்கு போட்டுக்கொண்டு ஒரு எளிய கிழவி. அந்த வயதான பெண்ணுக்கு இந்த பெண்ணை பார்த்தவுடன் தனியாக போகிறாள். எங்கம்மா போகிற? நான் போகிறேன் கல்கத்தா வரையில். பெண்ணை பார்த்து, வேலையாக போறியா? ஆமாம் ஆமாம். இவளுக்கு அந்த கிழவி தொணப்பது பிடிக்கவில்லை. இப்படி ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்க அவள் வெத்தலைப்பாக்கை குதப்பிக்கொண்டே பேசி கொண்டிருக்கிறாள். இந்த கிழவியிடமிருந்து தப்பிக்க இதுதான் சரி என்று இந்த பெண் தூங்குவது போல் போஸ் கொடுத்து தூங்கவே ஆரம்பித்து விட்டாள். ஜன்னல் வழியாக காற்றில் அவள் அணிந்திருந்த துப்பட்டா மெல்ல வெளியே பறக்கிறது. இந்த கிழவிக்கு துப்பட்டா வெளியே போய்விட்டால் என்ன என்று பயம். அவளை கைத்தட்டி எழுப்பி துப்பட்டா துப்பட்டா என்றாள். துப்பி தொலைங்க, அதுக்கே எங்கிட்ட கேட்குறேன் என்றாள் அந்த இளம் பெண் என்று ஒரு நகைச்சுவை துணுக்குண்டு வாழ்க்கையில் இயல்பாக நடப்பது. என்னுடைய மனைவி கேந்திரிய வித்யாலயா துணை முதல்வர், ஓய்வு பெற்று விட்டார். அவர் பூனாவுக்கு மாறுதலாக இருந்த பொழுது நான் பூனா சென்றிருந்தேன். எனக்கு ஹிந்தி ஓரளவு பேசினால் புரிந்து கொள்வேனே தவிர பதிலுக்கு பெரிதாக பேச தெரியாது. என் மனைவி உப்பு வாங்கி கொண்டு வர சொன்னாள். நமக்கு என்றால் உப்பு, ஆனால் நமக்கு தெரியாது. கடைக்கு போய் இது உப்பு, அதை காண்பித்து அப்படித்தான் வாங்க வேண்டும். நான் அந்த வகையில் கடையில் அந்த உப்பை காண்பித்து இது வேண்டும் என்று சொல்லி வாங்கி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு கார் என் அருகே வந்து நின்றது. இந்த காரை ஓட்டி கொண்டிருந்தவர் ஆஜானுபாக ஏதோ சேட்டு மாதிரி இருந்தார். அவர் என்னிடம், ஏர்போர்ட் ஜானிக்கா ராஸ்தா யாக என்று கேட்டார். ஏர்போர்ட் போவதற்கான வழி இங்கே இருக்கிறதா என்று அது அர்த்தம் எனக்கு புரிகிறது. ஆனால் அவர் சொன்ன வழியில் போக வேண்டுமானால் சிறப்பாக ஒரு பாஸ் வாங்க வேண்டும். அதை அவர் வாங்கியிருக்கிறாரா என்று தெரியவில்லை. வாங்கவில்லை என்றால் சுற்றித்தான் போக வேண்டும். இத்தனை விஷயங்களே அவரிடம் சொல்ல எனக்கு ஹிந்தி தெரியாது. யோசித்து கொண்டே இருந்தபொழுது இந்தி தமிழ் இரண்டும் தெரிந்த என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார். அவரை அழைத்து, இவர் கேட்கிறார் பாருங்கள், பதில் சொல்லுங்கள் என்றேன். அவர் அவரிடம் இந்தியில் கடகடவென்று பதில் சொல்லி சரி செய்து விட்டார். இந்த கார் டிரைவர் ஓட்டி கொண்டு வந்தவர் புறப்பட்டார். புறப்பட்ட போது திரும்பி என்னை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் சார், ஹெல்ப் பண்ணீங்க
என்று தமிழில் சொல்லிவிட்டு போனார். அவர் தமிழர் என்று எனக்கும் தெரியவில்லை, நான் தமிழர் என்று அவருக்கும் தெரியவில்லை. இந்த மொழி தெரியாததால் வருகிற குழப்பம். என்னுடைய 2 சகோதரிகள் கேரளாவில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறார்கள். நான் 8ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய சகோதரி திருமணமான பிறகு புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு வந்தாள். அவளை திரும்பவும் அவள் இருந்த பரளி என்கிற கிராமத்திற்கு கொண்டு போய் விட வேண்டும் பேருந்தில். ஆண் துணை நான் தான். எனவே 8ஆம் கிளாஸ் படித்த என்னை நீ பத்மாவை கொண்டு போய் பரளியில் விட்டுட்டு வா என்று அனுப்பினார்கள். நானும் என்னுடைய சகோதரியும் பேருந்தில் போனோம். சகோதரிக்கு மலையாளம் புகுந்த வீட்டில் போய் கொஞ்சம் பழகிவிட்டது. வழியில் பேருந்து நின்றது. என் சகோதரி என்னிடம் சொன்னாள், இங்கே பாடுறா, மல்லிகைப்பூ வித்துட்ருக்கால அந்த பாட்டி, 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி வா என்று 10 ரூபாயை கையில் கொடுத்தாள். நான் சொன்னேன், எனக்கு மலையாளமே தெரியாதுமா, நான் போய் 10 ரூபாயை கொடுத்து பூ கேட்டால் கொடுக்க போகிறேன், இதில் மலையாளம் என்ன தெரிய வேண்டியது இருக்கு என்றார். சரி என்று நான் பேருந்தை விட்டு இறங்கி அந்த பூக்கார பெண்மணியிடம் போய் 10 ரூபாயை கொடுத்து அந்த பூவை வாங்கி கொண்டு அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற தருணத்தில் பேருந்து கிளம்பிவிட்டது. என்னுடைய சகோதரிக்கு அளவு கடந்த பதட்டம். மொழி தெரியாமல் ஒரு சின்ன பையன், நான் அங்கே இருக்கேன், பேருந்து கிளப்புகிறார்கள் என்று அவள் பாஞ்சாலி மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று குரல் கொடுக்க, எனக்கு அந்த நிலைமையினுடைய அவசரம் புரிந்து நான் ஓடோடி வந்தேன். அந்த நடத்துனர் அங்கே நின்றிருந்தார், படிக்கட்டில் இருக்கிறார். மலையாளத்தில் பூவா என்றால் போலாம் என்று அர்த்தம். நான் வந்ததை பார்த்துவிட்டு அவர் டிரைவருக்கு சிக்னல் கொடுக்கிறார், பூவா என்றார். ஆமாம் என்றேன் நான். என் சகோதரி என்னை பார்க்கிற போதெல்லாம் பூவா என்றால் ஆமா என்றவன் தான் நீ என்று கேட்பார். என்னுடைய பத்திரிகை உலக வாழ்க்கையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நான் பேட்டி கொடுத்ததும் உண்டு, பேட்டி எடுத்ததும் உண்டு. ஒரு 45 ஆண்டு கால வாழ்வில் இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன. இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் பல வகையான அனுபவங்கள். திருப்பூர் குமரனுடைய மனைவி ராமாயி அம்மாள், அது தொடர்பான பல விஷயங்கள் உங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அவரை பொதிகை தொலைக்காட்சியில் சேவியர் என்கிற அன்பர் பேட்டி காண்பதற்காக அழைத்திருந்தார். நான் அந்த அம்மாவிடம் பேசினேன். இந்த அம்மாவை எனக்கு நன்றாக தெரியும், இன்னொரு தாயார் மாதிரி அவர். நான் தான் கேள்வி கேட்கிறேன் என்பதால் அவர் பேட்டிக்கு வர ஒப்புக்கொண்டார். இங்கே வந்து ஒரு நல்ல உணவகத்தில் அவரை தங்க வைத்தோம். அவரும் 80-85 வயது மூதாட்டி. என்னென்ன கேள்வி கேட்பேன், என்னென்ன பதில் சொல்ல வேண்டும் எல்லாம் அவரிடம் நான் சொல்லிவிட்டேன். திருப்பூர் குமரனுடைய சரிதம் முழுக்க எனக்கும் தெரியும். துரதிருஷ்டவசமாக அப்போது பொதிகை தொலைக்காட்சியில் எல்லாமே நேரலை தான், நேரலை ஒளிபரப்பு, லைவ் ரிலே. அவர் வந்து அமர்ந்து விட்டார். கேள்வி கேட்பதற்கு நான் அமர்ந்து விட்டேன். சேவியர் அந்த கேமரா ஒளி விழக்கூடிய வட்டம் தாண்டி நின்று கொண்டிருக்கிறார். அவர் அங்கிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் பேட்டி ஆரம்பிக்க வேண்டும். தொலைக்காட்சியில் பேட்டி வர தொடங்கிவிட்டது. திருப்பூர் குமரன் மனைவி அவர்களே, உங்களுடைய கணவர் காலமாகிற பொழுது உங்களுக்கு வயது 12 இல்லையா? ஆமாங்க. கணவர் சுதந்திர போராட்டத்தில் அந்த போலீஸ்காரருடைய கம்பால் தலையில் அடிக்கப்பட்டு இறந்தார் இல்லையா? ஆமாங்க. நான் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆமுங்க ஆமுங்க என்பதை தவிர அந்த மூதாட்டியால் ஒன்றும் பேச இயலவில்லை. காரணம், அந்த வெளிச்சத்தினாலோ இந்த சூழ்நிலையினுடைய புதுமை காரணத்தாலோ அவர் மிரண்டு விட்டாரா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் தொலைக்காட்சியில் பேட்டி போய் கொண்டிருக்கிறது, அதை முடித்தாக வேண்டும். அந்த சேவியர் படாத பாடுபட்டு கொண்டு என்று எனக்கு கை காட்டுகிறார். எனக்கு தான் திருப்பூர் குமரன் வரலாறு முழுவதும் தெரியுமே. எனவே பிறகு ஆஸ்பத்திரியில் அவர் 2 நாள் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இல்லையா? ஆமாங்க. அந்த மண்டையோட்டுச்சில் 2.5 சென்டிமீட்டர் உள்ளே போயிருந்தது இல்லையா? ஆமாங்க. பிறகுதான் அவர் காலமானாரே? ஆமாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தில் கூட பயந்து நிறைய பேர் வரவில்லை, ஒரு 7-8 பேர் தான் வந்தார்கள் என்று சொல்வார்கள், அப்படித்தானே? ஆமாங்க என்று இப்படியாக அந்த அரை மணி நேரத்தை முடிப்பதற்குள் பெரும்பாடாகிவிட்டது. முடித்தோம்.
பிறகு அந்த ராமாயம்மாளிடம் தனியாக நான் கேட்டேன், என்னம்மா இது, நீங்களே பேசாமல் நானே பேசினேன். ஐயோ தம்பி, என்னோட நீ தான் நல்லா பேசுகிற, அதான் ஜோராக பேசினியே, ஜனங்களுக்கு என் புருஷனை பற்றி போகணும் தகவல், அவ்வளவுதானே, ரொம்ப நல்லா பண்ணின தம்பி. எனக்கு தான் வெளிச்சம் விழுந்த உடனே ரொம்ப சங்கடமாக போச்சு. இன்னும் சேவியர் என்னை கட்டி பாராட்டினார், ஆஹா என்ன பிரமாதமாக சமாளித்து விட்டீர்கள் என்று. அப்பாடா, எப்படியோ நிகழ்ச்சி நிறைவாகி விட்டது என்று வீட்டுக்கு வந்தால் என்னுடைய நண்பர்கள் மாற்றி மாற்றி ஃபோன், இந்த வயசான பொம்பளை ஒரு வார்த்தை பேச விடாம நீயே பேசுறியே, என்னையா இது என்று. நான் சமாளித்த விஷயம் அவர்களுக்கு வேறு விதமாக புரிந்திருக்கிறது. அந்த மூதாட்டிக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் நானே பேசி தீர்த்து விட்டேன் என்று. இப்படி சுருக்கமாக பேசியதால் வந்த ஒரு அனுபவம். சாரதா செல்வதுரை என்கிற பெண்மணி எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். சேசு செல்லப்பா எழுத்தாளர், அவரை பேட்டி காண வேண்டும், 1/2 மணி நேர பேட்டி. நீங்கள் அவருடைய நண்பர் என்று தெரியும், நீங்கள் அவரை பேட்டிக்கு இணங்க செய்து அழைத்து வர முடியுமா? இல்லைம்மா நான் பண்ணுறேம்மா என்று சொல்லி செல்லப்பா வீட்டில் போய் பார்த்தேன். அப்படியா, அவர் ரொம்ப பிடிவாதக்காரர், பொதுக்கி தொலைக்காட்சியா, சரி, ஆனால் ஒரு கண்டிஷன்டா, நீ தான் வந்து என்னை கூட்டின்னு போகணும், தெரிகிறதா, எனக்கு நடக்கிறதெல்லாம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் கையை பிடிச்சி நீ தான் வந்து இங்கே வந்து கார் வச்சு இங்கேருந்து கூட்டின்னு போய் கொண்டு விடணும், சரியா? அதெல்லாம் சரி, நீங்கள் வர ஒத்துண்டா சரி. ஒரு விஷயம் சொல்லு, என்ன? நீங்கள் பொதுவாகவே ரொம்ப பேசுகிறீங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாகவே உரையாடல்னா நீங்கள் தான் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, அது 1/2 மணி நேர பேட்டி. அதனால் நான் ஒரு 4 கேள்வியாவது கேட்ட மாதிரி இருக்கணும். அதனால் எல்லா கேள்விக்கும் நீங்கள் சுருக்கமாக பதில் சொல்லணும். எனக்கு நீ புத்தி சொல்கிறியா? காலம் உங்கள் சுபாவம் தெரிஞ்சதுனால சொன்னேன். ஒரு 4 கேள்வி நான் கேட்டு நீங்கள் பதில் சொன்ன மாதிரி இருந்தால் தான் நிகழ்ச்சி நல்லாயிருக்கும். மற்றபடி கேள்வி கேட்கணும்னு என் ஆசையில் சொல்லலை, எல்லாம் பார்த்துக்கலாம் வாடா என்றார். அதுவும் அதே மாதிரி நேரலை. பேட்டி ஆரம்பமாயிற்று. முதல் கேள்வி, நீங்கள் பந்தயம் என்ற சிறுகதை எழுதிய அந்த முதல் சிறுகதை வெளிவந்தவுடன் பிரபல விமர்சகர் சிட்டி சுந்தரராஜன் அவர்கள், நீங்கள் சிறுகதை எழுதுகிற பந்தயத்தில் ஜெயித்து விட்டீர்கள் என்று எழுதினார் இல்லையா, அதில் தானே நீங்கள் உற்சாகம் பெற்றீர்கள்? ஆமாண்டா, சிட்டி இருக்காரோ இல்லையோ, ரொம்ப தாராளமாக பாராட்டுவோம் பாரு என்று ஆரம்பித்து பேசிக்கொண்டே போகிறார். அந்த சேவியர் கிடந்து தவிக்கிறார். நான் நடுவில் குறுக்கே புகுந்து, ஒரு நிமிஷம் பேசுகிறப்ப ஏன் நடுவில் குறுக்கில் பேசுகிற, சித்த சும்மா இரு என்றார். பேசிக்கொண்டே 1/2 மணி சொற்பொழிவை முடித்து விட்டார். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது என்று சேவியர் செய்கை காட்ட, நான் இதுவரையில் மிகச்சிறப்பாக தன்னுடைய அனுபவங்களை ஒரு கேள்விக்கே ஒரு சொற்பொழிவு போல் விரிவாக அழகாக பேசிய திரு சிட்டி அவர்களுக்கு, நம்முடைய திரு செல்லப்பா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி என்று சொல்லி முடித்து அந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்து செல்லப்பா கண்டபடி என்னை திட்டினார். என்னடா நீ ஒரு மரியாதை இல்லாமல் வயசானவன் பேசுகிறேன், குறுக்கில் பேசுகிற. சார், அது 1/2 மணி நேரம் பேட்டி, நான் சொன்னேனே 1/2 மணி நேரம் ஆகிடுத்தா, ஓ நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லையா, மன்னிச்சுக்கோடா என்றார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது அந்த சூழலில் நேர்க்கூடிய இக்கட்டுகளை எப்படி சமாளிப்பது என்பதைத்தான் நான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பேட்டி எடுப்பதற்காக ஒரு பிரபல சங்கீத வித்வானிடம் நான் போனேன். தினமணி ஏஎன் சிவராமன் அனுப்பி, அவரிடம் நான் சொன்னேன், இந்த சங்கீதம் எல்லாம் எனக்கு பெரிய புலமை கிடையாது, இலக்கியம் ஆன்மீகம் என்றால் பரவாயில்லை என்று. ஏஎன் சிவராமன் என்ன சொன்னார், அவருடைய சங்கீதத்தை பற்றியெல்லாம் கேட்காதே, ஒரு படிக்க மாட்டான், சாதாரணமாக ஒரு ப்ரொஃபைல் இன்டர்வியூ, அவரை பற்றி கேள், அவர் சொல்கிற விஷயங்களை வாங்கி கொண்டு வா என்று அனுப்பினார். அந்த சங்கீத வித்வான் பெயர் இங்கு தேவையில்லை. நான் அவரிடம் போய் உட்கார்ந்தேன். அவர் ஒரு வீணை கலைஞர். ஒரு நிமிஷம், ஒரு பேப்பர் கொண்டாப்பா. பேப்பர் கொண்டு வந்தவுடன் அப்படி கையெழுத்து போட்டார். என்னுடைய கையெழுத்தை வீணை மாதிரி இல்லை என்றார். வீணை மாதிரி இருக்கிறது. என் கையை கொஞ்சம் தொட்டுப்பார். நான் தொட்டு பார்த்தேன். ரோஜாப்பூ மாதிரி இல்லை என்றார். சரிதான், ரோஜாப்பூ மாதிரி இருக்கிறது என்றேன். நான் அது செய்திருக்கிறேன், இது செய்திருக்கிறேன், இப்படி பேசியிருக்கிறேன் என்று அவர் தன்னை பற்றி மிகையாக பொழுது கொண்டே போனார். 10 நிமிடம். முதலில் கொட்டி கொண்டிருந்த நான், இது சரி வராது என்று கொட்டுவதையும் நிறுத்திவிட்டேன். நான் கேள்வி கேட்டாக வேண்டுமே.
நான் கொட்டுவதை நிறுத்தியவுடன் என்னுடைய உள்ளப்போக்கை அவர் கொஞ்சம் புரிந்து கொண்டார். என்னுடைய முகத்தில் சலிப்பின் ரேகைகள். அவர் என்னிடம் சொன்னார், அடடே, என்னை பற்றியே நான் 10 நிமிஷம் பேசிட்டேன் போல இருக்கு, உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? சரி, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் என்னை பற்றி பேசுங்க என்றார். பேசினால் தன்னை பற்றி பேசவும், பேசப்பட்டால் தன்னை பற்றித்தான் பேசப்பட வேண்டும் என்று நினைக்கவும் சமூகம் தயாராகிவிட்டது. இந்த ஏராளமான எழுத்தாளர்கள் தாங்கள் படைப்பிலக்கியமாக எழுதுவதை விடவும் தங்களை பற்றி தாங்களே தற்பெருமையாக எழுதுகிற எழுத்தின் அளவு கூடியிருக்கிறது. தான் இன்றைய எழுத்துலகத்தினுடைய பெரிய அவலம். அதையும் நாம் பார்க்கிறோம். நான் கொடுத்த பேட்டிகளும் சில உண்டு. ஒரு தொலைக்காட்சியிலிருந்து திடீரென்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஒரு மணி நேரத்தில் நீங்கள் நிலையத்திற்கு வர முடியுமா? என்ன விஷயம் என்று. இல்லை, உங்களை ஒரு பேட்டி எடுக்க வேண்டும், அதற்காகத்தான். எனக்கு இது ஒரு 2 நாள் முன்னாடி ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படிலாம் நான் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் தயவு செய்து. நான் யோசித்தேன், நமக்கு கொல்லைப்புற வழிகளில் போய் பழக்கமில்லை, இவர்களோ பேட்டிக்கு அழைக்கிறார்கள், சரி போகலாம் என்று உடனே புறப்பட்டு போனேன். அந்த இடம், ஸ்டூடியோ, ஒளிப்பட கருவிக்கான சாதனங்கள் இதெல்லாம் வாடகைக்கு வாங்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் காசு இல்லையா? 10 மணிக்கு பேட்டி என்றால் நான் 9:55 போய்விட்டேன். எல்லாம் தயார் செய்து விட்டார்கள். என்னை பேட்டி காண வேண்டிய அந்த சகோதரி இன்னும் வரவில்லை. என்ன 10 மணின்னு சொன்னீங்க, நேரம் ஆகுமா என்று கேட்டேன். இல்லையிலே வந்து விடுவார்கள் என்று சொல்ல சொல்ல அந்த சகோதரி வந்து விட்டார். அவசர அவசரமாக வந்து மேக்கப்புக்கெல்லாம் நேரமில்லை, இப்படியே பேட்டி தொடங்கலாம் என்று அவரே சொல்லிவிட்டு கைப்பையிலிருந்து ஒரு கண்ணாடி எடுத்து சரி செய்து கொண்டு உட்கார்ந்ததும் பேட்டி தொடங்கலாம் என்றார். என் மனதில் ஏதோ ஒரு பட்சி கூவியது. நான் அந்த சகோதரியிடம், என்கிட்ட என்ன எல்லாம் கேட்கலாம்னு நினச்சிருக்கீங்கம்மா என்று. சார், பேட்டி உங்களை பற்றி, நீங்கள் என்ன அதுக்கு தயார் பண்ணணுமா, ரிஹர்சலாக வேணும், நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார், நேரம் ஆயிடுச்சு. சரி, நல்லது, உங்கள் குரல் எப்படி என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? முதல் கேள்வி கேளுங்கள் என்றேன். நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக கச்சேரிகளுக்கு மிருதங்கம் வாசிக்கிறீர்கள்? அவருடைய முதல் கேள்வி. நாம் மிருதங்க வித்வான் என்று யாரம்மா சொன்னார்கள் என்று அந்த சகோதரியும் விலவலத்து விட்டார். அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் ஓடி வந்தார். என்னம்மா, நான் தான் உனக்கு மெயில் அனுப்பினேனே, மின்னஞ்சல் அனுப்பினேனே, அந்த மிருதங்க வித்வான் வருவதாக இருந்து அவரால் வர முடியவில்லை, அவசரத்திற்கு இவரை அழைத்திருக்கிறோம், தயார் செய்து கொண்டு வா என்று சொன்னேனே என்று சொல்ல, அந்த சகோதரி கடும் வருத்தத்தோடு அமர, வாடகை ஆகையால் எப்படியாவது அது பேட்டி எடுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்ய, கேள்வியும் நானே பதிலும் நானே என்று கேள்வியை சொல்லி சொல்லி அவர் அதை திரும்ப சொல்ல, நான் பதிலை சொல்ல என்று ஒரு வகையாக அந்த பேட்டி முடிவடைந்தது. இன்னொரு பேட்டி இன்டோர், ஏன்னா அந்த ஸ்டூடியோவுக்குள்ளே அந்த பேட்டி எடுக்கிறார்கள், ஆனால் அவுட்டோர் போல் ஒரு உணர்வை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து நான் அமர்ந்திருக்கிறேன். எதிரே அந்த சகோதரி அமர்ந்திருக்கிறார். ஒரு 7-8 பேர், கையில் ஒரு ரோஜாப்பூ, இந்த கையில் 2 போகன்வில்லா என்று இப்படி எல்லா பூக்களோடும் என்னை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பூக்கள் என் கன்னத்தை வருடுகின்றன. பலவேறு வகையான கேள்விகள். எதற்குமே ஒரு பூ கன்னத்தை வருடுகிற தருணத்தில் நாம் காட்டசாட்டமாக எப்படி பதில் சொல்ல முடியும் இல்லையா? ரொம்ப மென்மையாக பதில் சொல்லி அந்த பேட்டி முடிந்தது. தொலைக்காட்சியில் பார்த்தால் அற்புதமான ஒரு நந்தவனத்தில் நான் அமர்ந்து இந்த பேட்டி கொடுக்கிற மாதிரியும், பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் மாதிரியுமான ஒரு தோற்றம். பிறகுதான் எனக்கு ஒரு சரியான உணர்ச்சி ஏற்பட்டது. ஏராளமான பேட்டிகளும், பேட்டிகளில் சொல்லப்படுகிற விஷயங்களும் கூட எல்லாமே வேஷம்தான். முகமூடி இல்லாத பேட்டிகள் என்பது மிக 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 அபூர்வம் என்று அன்று புரிந்து கொண்டேன். இதெல்லாம் பேட்டி எடுத்து பேட்டி கொடுத்து வந்த இந்த சந்தர்ப்பங்கள். எழுத்தாளர்கள், இயற்கை ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கொடையை வழங்குகிறது. சிலருக்கு அழகை வழங்குகிறது, சிலருக்கு செல்வத்தை வழங்குகிறது, சிலருக்கு உடல் வலுவை வழங்குகிறது. எனக்கு இயற்கை வழங்கியது என்பது எண்ணற்ற உயர்ந்த மனிதர்களுடன், அவர்களின் குடும்பத்தாருடன்
மிக நெருக்கமாக பழகுகிற ஒரு வாய்ப்பு. இப்படி ஏராளமான எம்எஸ் சுப்புலட்சுமியிலிருந்து நான் பழகிய பிரமுகர்களை பற்றி நினைத்து பார்த்தால் அளவு கடந்த ஆனந்தமாக இருக்கிறது. இரவு தூக்கம் வரவில்லை என்றால் அத்தகையவர்களை பற்றி தான் மனதில் நான் நினைத்து கொண்டு படுத்திருக்கிறேன். அப்படி பழகியவர்களில் மிக மிக கம்பீரமானவர், யாருக்கும் தலைவணங்காத நேர்மை துணிவு நிரம்பியவர் என நான் கருதுபவர் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒருவரான ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் தினமணியில் தமிழ்மணி என்று ஒரு இணைப்பை கொண்டு வந்தார். அந்த தமிழ்மணியை நான் தமிழ் படித்தவன் என்கிற காரணத்தால் என்னுடைய பொறுப்பில் அவர் பணி செய்ய உத்தரவளித்து நான் தமிழ்மணியில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அதற்கு நிறைய புத்தகங்கள் வரும். அந்த புத்தகங்களுக்கு மதிப்புரை எழுத வேண்டும். இப்போது பெரும்பாலான பத்திரிகைகளில் எந்த புத்தகம் வந்தாலும் ஒரு 4-5 மதிப்புரையாளர்களை வைத்துக்கொண்டு எழுத சொல்கிறார்கள். ஐராவத மகாதேவன் அப்படி செய்ய மாட்டார். சங்கீத புத்தகம் என்றால் டிஎஸ் பார்த்தசாரதி என்கிற விமர்சகருக்கு அனுப்புவார். இலக்கணம் என்றால் முத்துக்கண்ணப்பருக்கு அனுப்புவார். நவீன இலக்கியம் என்றால் கானாசுவுக்கு அனுப்புவார். அப்படி பார்த்து பார்த்து பொருத்தம் பார்த்து அனுப்புவார். அதனால் தமிழ்மணிக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டது. அப்போது ஒரு சகோதரி ராமாயணம் தொடர்பாக ஒரு புத்தகம் மதிப்புரைக்கு அனுப்பியிருந்தார். அதில் உள்ள சங்கீத அம்சங்கள் கூடுதலாக இருப்பதால் டிஎஸ் பார்த்தசாரதிக்கு மதிப்புரைக்கு அனுப்புங்கள் என்றார் ஐராவதம் மகாதேவன். அனுப்பினோம். அந்த புத்தகத்தில் தொடக்கத்தில் அழகான ஒரு மரபு கவிதை இடம்பெற்றிருந்தது. உள்ளே புத்தகத்தில் பல கீர்த்தனைகள். டிஎஸ் பார்த்தசாரதி தொலைபேசியில் என்னிடம் தொடர்பு கொண்டு இது மாதிரி ஒரு சிக்கல், அதை எழுதலாமா என்று கேட்டார். விமர்சனம் என்றால் நியாயமாக ஒரு குறை இருந்தால் குறையும் எழுத வேண்டியது தானே, நீங்கள் எழுதுங்கள், ஆனால் நாசுக்காக எழுதுங்கள் என்றேன். அவர் எழுதி அனுப்பினார். அதை பிரசுரித்தோம். அவர் எழுதியது இதுதான். புத்தகத்தின் தொடக்கத்தில் மிக அற்புதமான ஒரு கவிதை இடம்பெற்றிருக்கிறது. அந்த கவிதையை புத்தக ஆசிரியர் தானே எழுதியதாக கீழே அவர் பெயரையும் போட்டு கொண்டிருக்கிறார். அதை மனமாற பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த கவிதையை 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்றில் அப்படியே காப்பி எடுத்து பொறித்தது பெரிய தவறு என்று அவர் எழுதியிருந்தார். ஒரு கல்வெட்டில் இடம்பெற்ற கவிதையை அப்படியே இவர் பெயர்த்து கீழே தன் பெயரை போட்டுக்கொண்டிருக்கிறார். இத்தகைய திருட்டுகள் இப்பொழுது நிறைய வருகின்றன. ஃபேஸ்புக்கில் கட்டுரைகள் எழுதினால் அந்த கட்டுரைகளை அப்படியே நம்முடைய பெயரோடு காப்பி எடுத்து போட்டால் அது நாகரிகம். ஆனால் ரொம்ப ஞாபகமாக நம் பெயரை நீக்கிவிட்டு அவர்களே எழுதியது மாதிரி போட்டுக்கொள்கிற மரபெல்லாம் இப்போது தோன்றத் தொடங்கிவிட்டது. ஐராவதம் மகாதேவன் அதை பார்த்து சிரித்தார், ரசித்தார். 2 நாள் கழித்து அந்த நூலாசிரியர், அந்த பெண்மணி ஒரு கடிதம் எழுதினார். நான் பதிப்பாளரிடம் சொன்னேன், என்னுடைய கவிதை அல்ல, என் பெயரை எடுத்து விடுங்கள் என்று. கடைசி நேரத்தில் எடுக்க முடியாமல் போய்விட்டது. எனவே இந்த விளக்கத்தை நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதியிருந்தார். நான் ஐராவதம் அவர்களிடம் இது என்ன செய்வது என்று கேட்டேன். இப்படி இருந்தால் அந்த புத்தகம் நமக்கு அனுப்பப்பட்ட போதே அவர் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் இல்லையா? குட்டு வெளிப்பட்டவுடன் கடிதம் எழுதினால் அதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த பதிலை அப்படியே வெளியிடுங்கள், மேலே நான் கொடுத்த தலைப்போடு வெளியிடுங்கள் என்று சொல்லி திருப்தி தராத விளக்கம் என்ற தலைப்போடு அது வெளியாயிற்று. அவ்வளவு கம்பீரமானவர் ஒரு ஆசிரியர். இப்போது ஏறக்குறைய 25 ஆண்டுகள் தினமணியில் நான் பணிபுரிந்தேன். ஒரு 20 ஆண்டுகளாக அமுதசுரபியில் பணிபுரிகிறேன். நடுவே ஒரு 4-5 ஆண்டுகள் எழுத்தாளர் சுஜாதாவிடம் பணிபுரிந்தேன். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு கை சுத்தமாக, எவ்வளவு நேர்மையாக, எவ்வளவு நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த சம்பவம் ஐராவதம் மகாதேவன் மூலம் நிகழ்ந்தது. அவருடைய அறை, அவரும் நானும் எதிரெதிரே அமர்ந்திருக்கிறோம். புத்தகங்களை யாருக்கு அனுப்புவது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். கதவு தட்டப்பட்டது. எஸ் கமின் என்றார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்தார். சொல்லுங்க, ஒரு புஸ்தகம் ரிவ்யூக்காக கொண்டு வந்தேன். அப்படியா? 2 பிரதி இருக்கா? இருக்குது. தமிழ் புத்தகம் தானே? ஆமாம். அப்போ கொடுங்க
என்று அதை ஐராவத மகாதேவன் கையில் வாங்கி கொண்டார். அந்த நேரத்தில் புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நாக்கில் சனி. அவர் என்ன சொன்னார், இது வேணும்னா நம் முதலாளி அம்மாட்டையே கொடுத்துருவா என்று கேட்டார். முதலாளி அம்மாவிடம் கொடுத்தால் மதிப்புரை கட்டாயம் வந்துவிடும் என்பது அவருடைய கருத்து. மகாதேவன் சொன்னார், இல்லை, நான் தான் ஆசிரியர், எங்கிட்ட கொடுத்தா தகுதி இருந்தால் மதிப்புரை வரும், தகுதி இல்லாவிட்டால் வராது. நீங்கள் இந்த முதலாளி அம்மாட்ட கொடுத்தா தகுதி இருந்தாலும் தகுதி இல்லை என்றாலும் மதிப்புரை வராது, ஏன்னா நான் தான் ஆசிரியர் சொன்னார். அவர் திகைத்து போய், உங்கள் மனசை புண்படுத்திட்டேனோ என்று கேட்டார். ஆமாம் என்றார் இவர். மன்னிக்கணும் என்று புத்தகத்தை மேஜையில் வைத்துவிட்டு அவர் பரவரென்று கிளம்பி சென்று விட்டார். ஐராவத மகாதேவன் புத்தகத்தை என்னிடம் கொடுத்தார். இந்த சம்பவத்தை மறந்து விடுங்கள், புத்தகம் தகுதி உள்ளதாக இருந்தால் மதிப்புரை வெளியிடுங்கள், ஆனால் ஒன்று என்ற பிறகு அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார். இன்றளவும் என் போன்றவர்களுக்கு அந்த வாக்கியம்தான் வேதம். அவர் சொன்னார், முட்டாள், நான் இங்கே எடிட்டராக இருக்கிறேன், அவர் என்னிடம் முதலாளியாக வேலை பார்க்கிறார் என்று அவனுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு நேர்மை, எப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் இருந்தால் இத்தகைய வாக்கியத்தை பேச முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் இன்னும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான், இந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். சுஜாதா எழுத ஆரம்பித்த புதிது. அவருக்கு மேடை பேச்சு வராது. மிகச்சிறந்த எழுத்தாளரான கட்டுரையாளரான வல்லிக்கண்ணனுக்கு மேடை பேச்சு வராது. சில எழுத்தாளர்களுக்கு தான் மேடை பேச்சு வரும், நாப்பா மாதிரி, ஜெயகாந்தன் மாதிரி. சுஜாதா கடைசி காலத்தில் கொஞ்சம் மேடையில் பேசி பழகினார். தொடக்க காலத்தில் பேசவே வராது. ஆனால் அவர் மிகப்பெரிய எழுத்துலக நட்சத்திரமாக உருவாவார் என்பதை ஷாவி கணித்து விட்டார். எனவே ஷாவி சுஜாதாவை சந்திப்பதற்காக மீட் தி ஆத்தர், எழுத்தாளருடன் ஒரு சந்திப்பு என்று ஒரு சந்திப்பை கூட்டினார். 6:30 மணிக்கு கூட்டம் தொடங்கியது. நாங்கள் எல்லாம் அமர்ந்திருந்தோம். சுஜாதா பேச எழுந்தார். பெரியோர்களே, ஷாவி அவர்களே என்று ஆரம்பித்த உடனேயே அவருக்கு தெரிந்துவிட்டது தனக்கு சபை நடுக்கம் பேச வரவில்லை என்று. எனவே அதை சமாளித்தாக வேண்டும். கேள்வி கேளுங்கள், பதில் சொல்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் வந்திருந்த பார்வையாளர்களாவது கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்திருக்கலாம். அவர்கள், நீங்கள் என்ன பேஸ்ட் உபயோகிக்கிறீர்கள், நீங்கள் என்ன சோப் பயன்படுத்துகிறீர்கள் இதெல்லாம் 2-3 கேள்விகள் வந்ததும் இவருக்கு ரொம்ப அலுப்பாகிவிட்டது. சுஜாதா பெரிய அறிவு ஜீவி, மிகச்சிறந்த எழுத்தாளர். ஒருவர் எழுந்து, நீங்கள் பாட்டு பாடுவீங்களா என்று கேட்டார். ஒரு பாட்டு தெரியும், பாடவா? பாடுங்கள் என்றார். எழுந்து நின்றார். ஜனகணமன என்று ஆரம்பித்தார். எல்லோரும் எழுந்து நின்றோம். 6:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த கூட்டம் 6:45 மணி ஜனகணமன பாடி முடித்த சுஜாதா எழுந்து காரில் கிளம்பி சென்று விட்டார். அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். சுஜாதாவுக்கு இயற்கையிலேயே ஒரு நகைச்சுவை உணர்ச்சி உண்டு. சிறுகதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, எதிர்பாராத ஒரு முடிவு இவற்றோடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ஒரு அழகான ஒரு வரி கதை சொல்லியிருக்கிறார். கதை ஒரு வரி. அந்த ஒரு வரி கதை சிறுகதையின் இலக்கணத்தை நமக்கு சொல்லும். பூங்காவில் தற்செயலாக சந்தித்த இருவரில் ஒருவர் மற்றவரை பார்த்து, உங்களுக்கு பேய், பிசாசு, ஆவி இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டா என்று கேட்டதற்கு மற்றவர், சேச்சே அப்படியெல்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, நான் இறந்து 5 வருடம் ஆகிறது என்று சொல்லி காற்றில் கலந்து மறைந்து போனார் என்று ஒரு அபாரமான ஒரு கதையை அவர் சொல்வார். நான் பார்த்த சாரதி தினமணி கதிர் ஆசிரியராக இருந்தபோது ஈற்றடி கொடுத்து வெண்பா எழுத சொல்வார். அமுத சுரபியில் இப்போது நாங்கள் அந்த மரபை பின்பற்றுகிறோம். ஒரு ஈற்றடிக்கு வெண்பா எழுதுவது என்பது ஒரு சுவாரஸ்யமான வேலை. செய்குதம்பி பாவலர் என்று ஒரு புலவர் முகமதியர் சதாவதானி
அவருக்கு ஒரு ஈற்றடி கொடுத்தார்கள். சதாவதானம் நடந்து கொண்டிருக்கிறது. 100 விஷயங்களை செய்ய வேண்டும். மேலே பூ போடுவார்கள், ஒரு கணக்கு கொடுப்பார்கள், ஒரு பாடலை ஒப்பிக்க சொல்வார்கள் என்று இப்படி 100 விஷயங்களில் ஒரு விஷயம் ஈற்றடி கொடுத்து வெண்பாவும் பாட வேண்டும். எல்லாவற்றையும் பாடினால்தான் இந்த பொற்கிழி கிடைக்கும். அவரோ முகமதியர். ஒரு அன்பர் எழுந்து ஈற்றடி கொடுத்தார். துருக்கனுக்கு ராமன் துணை. துருக்கனுக்கு ராமன் துணை என்ற ஈற்றடிக்கு உடனடியாக ஆசுகவியாக வெண்பா பாடினால்தான் பொற்கிழி கிட்டும். ஆனால் அதை அவருடைய மதத்தவர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா? உடனடியாக அந்த மாபெரும் மேதை, தமிழ் கடல், அவர் ஒரு வெண்பா பாடினார். அந்த வெண்பாவின் பொருள், ராமன் எத்தனையோ பேருக்கு துணை, பக்தர்களுக்கு துணை, சீதைக்கு துணை, ஆஞ்சநேயருக்கு துணை, பரதனுக்கு துணை, லட்சுமணனுக்கு துணை, சத்துருக்கனுக்கு ராமன் துணை என்று முடித்தார். வெண்பாவில் வரக்கூடிய ஒரு அழகு. கண்ணனுக்கு ராமன் பகை என்று ஈற்றடி கொடுத்தார்கள். கனகசுப்புரத்தினம் என்கிற கவிஞர், அவர் அஷ்டாவதானி, 8 அவதானம் செய்பவர், அவர் அதற்கு வெண்பா பாடினார். கண்ணனுக்கு ராமன் பகை என்று எப்படி பாடுவது? ராவணனை பற்றி புகழ்ந்து எழுதி அந்த 20 கண்ணனுக்கு ராமன் பகை, 20 கண்ணுடைய ராவணனுக்கு ராமன் பகை என்று அவர் முடித்தார். இப்படி வெண்பா ஒரு அழகு. நாப்பார்த்த சாரதி இருந்தபோது வெண்பா போட்டியில் வேண்டாம் வரதட்சிணை என்று ஈற்றடி கொடுத்தார். அப்போது சுஜாதா புதிதாக வந்து கொண்டிருக்கிறார். பெரும் புகழ் அவருக்கு இப்போது உள்ளது போல் அன்று இல்லை. எழுத புறப்பட்டு புதிதாக எழுதுகிற தருணம். அவரிடமிருந்து ஒரு கார்டு வந்தது, அஞ்சல் அட்டை. அந்த வெண்பாவை படித்த நாப்பா, இந்த ஆள் பின்னால் பெரிய நபராக வருவார், இவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கழுத்தில் பூமாலை இருக்கிற மாதிரி ஒரு படம் வாங்குங்கள், இப்போதே நான் மாலை அணிவித்து அவரை வாழ்த்த விரும்புகிறேன் என்று சொன்னார். நாங்கள் கேட்டோம், அவர் அனுப்பினார். அந்த படத்தோடு இந்த வெண்பா போட்டியில் முதல் பரிசு கொடுத்து இந்த வெண்பாவை வெளியிட்டோம். ஒரு அழகான சமூக உணர்வுள்ள நகைச்சுவை என்று சொன்னேன் இல்லையா? மிக உயர்ந்த உன்னதமான முதல் ரக நகைச்சுவை. அந்த நகைச்சுவை பாணியில் அமைந்த வெண்பா. வெண்பாவின் ஈற்றடி வேண்டாம் வரதட்சிணை, 10 பவுன் தங்கம், பளிச்சென்று கல்வளையல், முத்திலே சின்னதாய் மூக்குத்தி, மற்றபடி பேண்டு வைத்து ஊர்கோலம் பாட்டாம், இவை தவிர வேண்டாம் வரதட்சிணை என்று அந்த வெண்பா. சுஜாதாவுடைய அந்த கூர்மையான அறிவுத்திறத்தால் விளைந்த தமிழ். சுஜாதா தமிழ் என்பது தமிழுக்கு புதிய ஒரு நடையை கொண்டு வந்த ஒரு தமிழ். கண்ணதாசனோடு நான் அதிகம் பழகியதில்லை, கொஞ்சம் பழகியிருக்கிறேன். கண்ணதாசன் சொல்லாமல் சொல்லக்கூடியவர். பல எழுத்தாளர்கள் சொல்வார்கள், ஒரு விஷயத்தை சொல்வார்கள், அழகாக சொல்வார்கள். கண்ணதாசன் சொல்லவே மாட்டார், ஆனால் நமக்கு புரியும். வனவாசத்தில் எழுதுகிறார், என்னுடைய தந்தைக்கு மது, மங்கை, மாமிசம் முதலிய எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. ஆனால் நிறைய சீட்டாடுவார். நான் சீட்டு மட்டும் ஆட மாட்டேன். அவர் சொல்லவில்லை, ஆனால் நமக்கு புரிகிறது. ஞாபக சக்தியை வளர்க்க ஒரு மாத்திரை இருக்கிறது, அருமையான மாத்திரை. அதை சாப்பிட்டால் ஞாபக சக்தி பிரமாதமாக வளரும். நானே அந்த மாத்திரையை சாப்பிட்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு பரிந்துரை செய்ய விரும்புகிறேன். அந்த மாத்திரையின் பெயர், அடடா அதுதான் மறந்து விட்டது. மீன் தண்ணீரிலேயே உயிர் வாழ்கிறதே, உனக்கு ஆச்சரியமாக இல்லையா என்று கேட்டார் தந்தை. அதே தண்ணீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் ஆச்சரியம் என்றான் மகன். இப்படி கண்ணதாசனுடைய அந்த அழகழகான வசனங்கள். அவர் தினமணி கதிரில் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற தொடரை எழுதினார். தினமணி கதிரில் தான் நான் பணிபுரிந்தேன். அந்த தொடர் வெளியான போது 38,000 பிரதிகளுக்கு மேல் அந்த காலத்திலேயே விற்பனை கூடியது. ஒரு காலத்தில் அவர் நாத்திகராக இருந்தவர். பாரதிதாசன் ஆத்திகராக இருந்து எங்கெங்கு காணினும் சக்தியேடா என்ற பாடலை எல்லாம் பாடி பின்னாளில் நாத்திகராக மாறினார். கண்ணதாசன் தொடக்கத்தில் நாத்திகராக இருந்து பின்னாளில் பெரிய ஆத்திகராக மாறி அர்த்தமுள்ள இந்து மதமெல்லாம் எழுதினார். அந்த காலகட்டத்தில் அவரை நான் சந்தித்த போது கேட்டேன், ஒரு காலத்தில் தீவிர நாத்திகராக இருந்த நீங்கள் இப்படி ஒரு அற்புதமான ஆன்மீக தொடர் எழுதுகிறீர்களே என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், தம்பி,
ஒரு காலத்தில் நான் நாத்திகனாக இருந்ததும் இறைவனின் சித்தமல்லாமல் வேறென்ன என்று சொன்னார். அப்படி ஒரு பக்குவம் வந்துவிட்டது. அவர் காலமாவதற்கு ஒரு 6 மாதம் முன்னால் நானும் என்னுடைய குரு நாப்பார்த்த சாரதியும் இந்த மவுண்ட் ரோடில் இருந்த ஒரு உணவகத்தில் மதியம் உணவருந்த போன போது கண்ணதாசன் அங்கே சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர் அருகே இருந்த 2 நாற்காலிகளில் நானும் நாப்பாவுமாக அமர்ந்தோம். நாப்பா கண்ணதாசனை பார்த்தார். உடல் தளர்ந்திருந்தது. அவர்களெல்லாம் நெருங்கிய நண்பர்கள். நண்பர்கள் என்று சொல்வதை விட சகோதரர்கள் மாதிரி பழகுபவர்கள். ஜெயகாந்தன், நாப்பா, கண்ணதாசன், சோ 4 நட்சத்திரங்களும் ஸ்தாபன காங்கிரஸில் சேர்ந்து காமராஜர் அணியில் மேடை மேடையாக காமராஜருக்காக பெருந்தலைவருக்காக பிரச்சாரம் செய்த பெருமைக்குரியவர்கள். உரிமையோடு நாப்பா சொன்னார், கண்ணதாசன் உடம்பு ரொம்ப மெலிஞ்சிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்களேன் என்றார். கண்ணதாசன் என்னிடம் சொன்னார், தம்பி நான் கூட மதுவிலக்கு கொள்கைக்கு தீவிர ஆதரவாளன் தான் என்றார். இது என்ன புதுசாக இருக்கு என்று கேட்டேன் நான். உலகில் உள்ள மதுவையெல்லாம் குடித்தே ஒழித்து விட வேண்டும் என்று பார்க்கிறேன், முடியவில்லையே என்றார். அவருடன் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படி ஜிலி ஜிலி ஜிலிவென்று நம் மனம் உல்லாசம். அது கண்ணதாசனை நேரில் பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். திரைப்படங்களிலெல்லாம் கண்ணதாசன் படத்தை காண்பிக்கிறார்கள், ஆனால் அவரை நேரில் பார்த்தால் அவர் அவ்வளவு பெரிய ஆணழகர். அவருடைய வட்ட முகம், அந்த வெண்விழிகளுக்குள் அந்த கருமணி திராட்சை மாதிரி உருளும். அவருடைய கண்களில் உள்ள வெண்விழிக்கு இணையான அந்த வெள்ளை நிறமுடைய விழியை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு அழகாக இருப்பார். ஆனால் காலம் எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து எடுத்து சென்று விடுகிறது. அப்படி கண்ணதாசன் நான் பேசி பழகிய எழுத்தாளர்களில் மிகுந்த நகைச்சுவை உணர்வு உள்ளவர் என்று துமிலனை சொல்ல வேண்டும். துமிலன் 80 வயதுக்கு மேல் தினமணி கதிரில் அதிக பிரசங்கம் என்று ஒரு தொடர் எழுதத் தொடங்கினார். என்ன துமிலன் அதிக பிரசங்கம்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க என்றேன். 80க்கு மேலே வாழறதே அதிக பிரசங்கம் தான் என்றார் அவர். அப்பொழுது எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டில் 3வது மாடியில் நாங்கள் இருந்தோம். இவர் வந்திருக்கிறார் தன்னுடைய கட்டுரையோடு. அன்று மின்சாரம் பழுதுபட்டதால் இந்த லிஃப்ட் இயங்கவில்லை. அவர் கிடுக்கிடுவென்று 3 மாடி படியேறி வந்து விட்டார். என்னிடம் அந்த கட்டுரையை நீட்டினார். ஏன் சார் இப்படி படுத்துறீங்க, கீழிருந்து ஏதாவது ஃபோன் பண்ணால் நான் வந்து வாங்கிட்டு இருக்க மாட்டேனா என்று சொல்லி நான் பார்த்தேன். அதில் ஒரு வார்த்தை புரியவில்லை. துமிலனுடைய கையெழுத்து மிக மோசமாக இருக்கும். இந்த வார்த்தை புரியவில்லையே என்று சுழித்து அவரிடம் என்ன வார்த்தை என்று கேட்டேன். ஏன் நேரில் வந்தேன் தெரியுமா, அது எழுதிட்டேன், என்ன வார்த்தைன்னு புரியல, உனக்கு தான் என் கையெழுத்து புரியுமே, உங்கள்கிட்ட கேட்க தான் வந்தேன் என்றார் அவர். அவர் எப்போதுமே கதர் அணிபவர், நானும் எப்போதுமே கதர் அணிபவன். அவர் ஒரு முறை வந்தார், நானும் அவருமாக அந்த லிஃப்டில் ஏறப்போன போது அன்றைக்கு வித்தியாசமாக அந்த லிஃப்ட் மேன், அந்த பணியாள் அன்று கதர் பேண்ட் கதர் ஷர்ட் அணிந்து வந்திருந்தார். துமிலன், நானும் கதர், துமிலனும் கதர், அவரும் கதர் அணிந்திருக்கிறாரு என்றவரை பார்த்து, என்னப்பா நாங்கள் 2 பேரும் தான் கதர் கதர்னு கதருவோம், புதுசாக நீ கதற என்றார். அவன் லஜ்ஜையோடு சிரித்தான். இல்லை கதர் தான் இந்த வெதருக்கு நல்லா இருக்குன்னு உங்கள் மதர் சொன்னாங்களா என்றார். இப்படி அழகாக பேசுவார். ஒரு சாகித்ய அகாடமி கூட்டம் நானும் துமிலனும் போயிருந்தோம். பிபி சீனிவாசனுடைய கடவுள் வாழ்த்து. இங்கே அந்த கடவுள் வாழ்த்து ஒரு சகோதரி ரொம்ப அழகாக பாடினார் என்று ஒரு நீண்ட நேரம் பாடினார். மிக அழகான ஒரு தமிழ், நல்ல உச்சரிப்பு. அந்த சகோதரியின் பெயர் தெரியவில்லை, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அன்று பிபி ஸ்ரீனிவாஸ் கடவுள் வாழ்த்து பாடுகிற பொழுது சாகித்ய அகாடமி கூட்டம் தென்னிந்திய மொழிகளுக்கானது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். தமிழில் பல்லவி, தெலுங்கில் அனுபல்லவி, மலையாளத்தில் ஒரு சரணம், கன்னடத்தில் ஒரு சரணம். அவருக்கு அத்தனை மொழிகளும் தெரியும். அப்படி தயார் செய்து கொண்டு வந்து பாடி சபையை கலக்கினார். அந்த பாட்டு முடிந்ததும் எல்லோரும் கைத்தட்டினோம். துமிலனும் கைத்தட்டி கொண்டே என் காதில் சொன்னார், "Now we must clap in 4 languages" என்றார். அவர் அப்படி அழகாக பேசக்கூடியவர். அது மாதிரி நான் பழகியவர்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசக்கூடிய இன்னொருவர் சிட்டி பிஜி சுந்தரராஜன். அப்புறம் 97 வயது இருந்தார் அவர். அவரை பல லட்சங்கள் விற்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் ஒரு முறை நேரில் பார்க்க வேண்டும் என்று அழைத்தார்கள். அந்த பத்திரிகை அலுவலகம் போய் இந்த பத்திரிகை ஆசிரியரை சந்தித்தார். இந்த பத்திரிகை ஆசிரியர் எத்தனையோ லட்சங்கள் போகிற ஒரு பெரிய பத்திரிகை இல்லையா,
அவர் சிட்டியிடம் சொன்னார், நாங்களெல்லாம் சிறுகதை எல்லாவற்றையுமே பார்த்து பார்த்து தான் வெளியிடுவோம். எங்களுக்கென்று ஒரு பாணி இருக்கிறது, அந்த பாணியில் அமைந்த சிறுகதைகளைத்தான் வெளியிடுவோம். சிட்டி, அது சரிதான், உங்கள் பத்திரிகை உங்கள் பாணியில் அமைந்த சிறுகதைகளைத்தான் நீங்கள் வெளியிட வேண்டும், அது பற்றி இல்லை. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் நல்ல கதையும் போடுங்களேன். அவர் அசந்து போனார். சிட்டியினுடைய அந்த நகைச்சுவை என்பது சிட்டியுடன் பழகுபவர்களையும் தொற்றிக்கொள்ளும். சிட்டியும் ஜானகிராமனும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஜானகிராமன் கும்பகோணம். ஜானகிராமன் வந்திருக்கிறார். நான் ஜானகிராமனுடைய பெரிய ரசிகன், நானும் அமர்ந்திருக்கிறேன். சிட்டியும் இருக்கிறார். சிட்டி ஜானகிராமனை கிண்டல் பண்ணி கொண்டே இருப்பார். சிரித்து கொண்டே அதை ஜானகிராமன் பொறுத்து கொள்வார். சிட்டி என்னிடம் சொன்னார், இந்த ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் காட்டுக்கு போன கதை உனக்கு தெரியும்ல? என்ன சார் இது, அந்த ராமாயணம் தெரியாமையா இருப்பாங்க? இல்லை இல்லை, நீங்கள் படித்தது மூலக்கதை இல்லை, மூலக்கதை ஒன்று இருக்குது என்றார். சரி சொல்லுங்கள் என்று. இது ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் காட்டில் நடந்து போகிறப்போ திடீர்னு லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம். ஆதிசேஷன் அவதாரம் இல்லையா? ராமர்கிட்ட சொல்கிறான், அண்ணா என்ன இது அனர்த்தம்? அப்பா உன்னை தானே போக சொன்னார், நான் ஏன் வரேன்? நீ பொண்டாட்டியோடு வர, நான் என் ஒய்ஃபை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், என்ன பைத்தியகாரத்தனம், சே 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 என்று சொல்லிவிட்டு திரும்பி போய்விட்டான். சரி அப்புறம் என்னாச்சு என்று கேட்டேன். சீதை ராமர்கிட்ட கேட்டா, பிராணநாதா நான் படித்த எந்த ராமாயணத்துலையும் இது மாதிரி இல்லையே, என்ன லக்ஷ்மணன் இப்படி பேசுகிறார்? ராமர் சொன்னார், சற்று நேரம் போரு, உனக்கே புரியும். சற்று நேரம் ஆகிட்டு அவர்கள் வெகு தூரம் நடந்து விட்டார்கள். பின்னால் வேக வேகமாக பெருமூச்சு விட்டு கொண்டு லக்ஷ்மணன் வந்தான். ராமரிடம், அண்ணா நானே விரும்பித்தானே உன்னோட வந்தேன், நானே தானே ஊர்மலை அங்கே இருக்க சொன்னேன், இது என்னுடைய விருப்பம் தானே, என்னத்தையோ பேசிவிட்டேன் என்று கூட வந்தான். ராமர் சீதையிடம், புரிந்ததா என்று கேட்டார். புரியலையே என்றாள் சீதை. ராமர் விளக்கினார், ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் முன்னாடி நம்ம நடந்து வந்த அந்த பாதை இருக்கு இல்லையா, அது கலிகாலத்தில் கும்பகோணம்னு க்ஷேத்திரமாக போகிறது, அதோட புத்தியை அது காமிச்சுடுத்து என்றார். ஜானகிராமனுக்கு தாங்க முடியாத சிரிப்பு. இந்த கும்பகோணம் என்பது வள்ளிக்கண்ணன் வருகிற பொழுது திருநெல்வேலி என்று மாற்றிக்கொள்வார். எந்தெந்த ஊர்க்காரர்கள் வந்தாலும் அவளை கிண்டல் செய்வதற்கு இப்படி ஒரு கதையை சொல்லி அந்த இடத்தை, அந்த சூழ்நிலையை மிக அழகாக கலகலப்பாக மாற்றி விடுவார். இது மாதிரி தமிழில் கவிதைகளிலும் நகைச்சுவை இருக்கிறது, கதைகளிலும் நகைச்சுவை இருக்கிறது என்பதற்கு ஓரிரு உதாரணங்கள் காண்பித்து நேரம் கடந்து கொண்டிருப்பதால் என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம். பாரதிதாசன் தொடக்கத்தில் ஆத்திகராக இருந்து பின்னர் நாத்திகராக மாறினவர். அவர் எழுதிய ஒரு ஆன்மீக கவிதை, மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக விஷயத்தை முத்தாய்ப்பாக கொண்ட கவிதை. அதில் ஒரு நகைச்சுவையும் இருக்கிறது. ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தில் ஒரு உண்மையான பாதிரி இருக்கிறார். அவர் தேவாலயத்திற்கு வருகிற மக்களை பார்க்கிறார். ஏராளமான பேர் வருகிறார்கள். பகட்டாகவும் அதிக ஆடம்பரமாகவும் வருகிறார்கள். பாதிரியாருக்கு அது பிடிக்கவில்லை. கடவுள் எளிமையில் தானே உறைவார். எனவே அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். அறிவிப்பில், இனிமேல் நம்முடைய தேவாலயத்திற்கு வருகிற அன்பர்கள் எளிமையாக வர வேண்டும், பகட்டாக ஆடை அணிமணிகள் அணிந்து கொண்டு வரக்கூடாது, இது நம்முடைய ஒரு விருப்பம் என்று கீழே கையொப்பம் போட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்டார். மக்கள் வந்தார்கள், பார்த்தார்கள். மெல்ல மெல்ல அடியவர்கள் வருவதற்கு எண்ணிக்கை குறைந்து விட்டது. பாதிரியார் யோசித்தார், என்னடா இது மாதிரி ஆகிவிட்டது என்று சொல்லி, பகட்டாக வேணும் வந்தால் நல்லது தானே என்று அறிவிப்பை மாற்றி எழுதினார். கண் இமைகள், உதடு, நாக்கு இவற்றில் வேண்டுமானாலும் அணிமணிகள் அணிந்து வரலாம், ஆட்சேபனை இல்லை, வந்தால் போதுமானது என்று எழுதினார். எல்லோரும் வந்தார்கள். வந்தவர்களிடையே பாதிரியார் தேடி தேடி பார்த்தார். ஒரே ஒருவர் மட்டும் வரவில்லை.
அவர் யார் என்பதை நகைச்சுவையாகவும் ஒரு அற்புதமான ஆன்மீக கருத்தோடும் அந்த கவிதை சொல்கிறது. பாரதிதாசன் கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. இந்த கவிதையை சொல்கிறேன். இறுதியில் அந்த அவருடைய என்ன கருத்தை சொல்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். தலை, காது, மூக்கு, கழுத்துக்கை, மார்பு விரல், தாழ் என்ற 8 உறுப்பும் தங்க நகை, வெள்ளி நகை, ரத்தினம், இழைத்த நகை தையலர்கள் அணியாமலும் விலை குறையும் ஆடைகள் அணிந்துமே கோவில் வர வேண்டும் என்றே பாதிரி விடுத்த ஒரு செய்தியால் விஷம் என்று கோயிலை வெறுத்தார்கள் பெண்கள் புருஷர். நிலை கண்ட பாதிரி பின் 8 உறுப்பே அன்றி நீளிமைகள், உதடு, நாக்கு நிறைய நகை போடலாம், கோயிலில் முகம் பார்க்க நிலைக்கண்ணாடியும் உண்டென இலை போட்டு அழைத்ததும் நகை போட்ட பக்தர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தார். இயேசுநாதர் மட்டும் அங்கு வரவில்லையே இனிய பாரத தேசமே என்று அந்த கவிதையை முடிகிறது. ஒரு நகைச்சுவை, ஆனால் மிக உயர்ந்த ஒரு ஆன்மீகம். அசோகமித்திரனுடைய 2 கதைகள், நேரம் இருந்தால் ஒரு கதை, 2 கதை, இல்லாவிட்டால் ஒரு கதை. ஈரம் என்று ஒரு கதை. அசோகமித்திரன் மிக நுணுக்கமாக நகைச்சுவையை தன்னுடைய எழுத்தில் தெளிக்கக்கூடியவர். இந்த ஈரம் என்கிற கதையில் ஒரு கணவன் மனைவி, ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு மகன். கணவன் புது மெத்தை. இந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்பாவோடு தான் படுத்துக்கொள்வான். ஆனால் அவ்வளவு வயதான பிறகும் இரவு படுக்கையை நினைத்து விடுவான். அதனால் நாள்தோறும் அது ஒரு பிரச்சனையாக ஆகிறது. இவ்வளவு வயது பையன் இப்படி படுக்கையில் சிறுநீர் கழிப்பது தூக்கத்தில் என்பது இந்த பெற்றோருக்கு பெரிய கவலை தருகிறது. யாரோ சொல்கிறார்கள், அந்த மசூதிக்கு போய் மந்திரித்து கட்டை விரலில் இந்த ரட்சை கட்டினால் சரியாகிவிடும் என்று. போகிறார்கள், ரட்சை இல்லாமல் அவனுக்கு கட்டியெல்லாம் பார்க்கிறார்கள், சரியாகவில்லை. அப்புறம் யாரோ சொல்கிறார்கள், ஒரு மருத்துவர் இருக்கிறார், இதில் அவர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட், அவரிடம் போய் டானிக் வாங்கி சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று போகிறார்கள். மருத்துவர் அந்த சிறுவனை எல்லாம் பரிசோதித்து விட்டு சொல்கிறார், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை, சிலருக்கு 40-45 வயசுலலாம் கூட இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆரோக்கியம் சரியாக தானே இருக்குது, என்றாலும் இந்த டானிக் கொடுங்கள் சரியாகிவிடும். டானிக் கொடுக்கிறார்கள், சரியாகவில்லை. இந்த அம்மா இந்த பையனுக்கு இப்படி ஒரு சிக்கல் இருப்பதால் வெட்கப்பட்டு கொண்டு பிறந்த வீட்டுக்கே போகவில்லை. பல வருஷங்களாக பிறந்த வீட்டிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது, நீ இந்த விஷயத்தினால்தான் வராமல் இருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் நம் ஊரில் வெளிநாட்டிலிருந்து ஒரு மருத்துவர் வந்திருக்கிறார், அவர் இதில் தான் நிபுணர், எனவே நீ உன் பையனை அழைத்து கொண்டு புறப்பட்டு வா, சரி செய்து விடலாம். கணவன் அலுவலகத்திலிருந்து வந்ததும் என் மனைவி சொல்கிறாள், இது மாதிரி எங்கள் அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க, நல்லது தானே, உடனே நம்ம பிள்ளையை அழைச்சிட்டு இன்றைக்கி சாயந்தரமே நீ பஸ்ஸில் போ என்கிறார் கணவர். அந்த மனைவி தன் மகனை அழைத்து கொண்டு வெகு நாள் கழித்து பிறந்த வீட்டிற்கு இந்த பேருந்தில் செல்கிறாள். மாலை நேரம் கணவர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து தூங்குகிறார் அப்பாடா என்று நிம்மதியாக. அதிகாலையில் 6 மணிக்கு பால்காரன் அழைப்பு மணியை அழுத்துகிறான். இவர் எழுந்திருக்கிறார். அம்மா இல்லை, இவர் தானே பால் வாங்க வேண்டும். உள்ளே போய் அடுக்கடையிலிருந்து பாத்திரத்தை எடுத்து வந்து வெளியே வருகிறார். அம்மா இல்லைங்களா என்று கேட்கிறார். நம்ம என்ன, அம்மா பார்த்து தான் அவருக்கு பழக்கம் பல வருஷமாக. இல்லைப்பா, பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, பாலை கொடு என்று பாத்திரத்தில் பால் வாங்கி கொண்டு அந்த கதவை மூடிவிட்டு தன்னுடைய படுக்கையை கடந்து போகிற போது பார்க்கிறார், அன்றும் படுக்கை நனைந்திருந்தது. அசோகமித்திரனுடைய கலை நுணுக்கம் என்ன என்றால், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த கதையின் நடுவே அந்த மருத்துவர் சொல்கிற போது 45 வயசான ஆளுக்கெல்லாம் கூட இப்படி இருக்குது, அதனால் என்ன என்று சொல்கிற அந்த ஒரு வரி இருக்கிறது, அதுதான் அந்த கலை. அடுத்து ஒரே ஒரு கதை சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். அசோகமித்திரனுடையவே இன்னொரு கதை, இன்னும் நிறைய தேவன் கதையெல்லாம் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. அசோகமித்திரன் எழுதிய வெளிநாட்டில் நடைபெறுகிற கருத்தரங்கங்களை பற்றிய கதை. வெளிநாட்டில் ஒரு கருத்தரங்கம், எல்லா நாடுகளிலிருந்தும் எழுத்தாளர்கள் வருகிறார்கள். தமிழிலிருந்து அசோகமித்திரனே தன்னை ஒரு எழுத்தாளனாக பாவித்து கதை எழுதியிருக்க வேண்டும்.
தமிழிலிருந்து இந்த எழுத்தாளர் போகிறார். இந்த எழுத்தாளர் சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர், ஆனால் கவிஞர் அல்ல. வெளிநாட்டில் கருத்தரங்கம் நாளை தொடங்கப் போகிறது. இன்று அவருக்கு தங்குவதற்கு அறை கொடுக்கிறார்கள். அவருடன் அந்த அறையில் தங்குகிற இன்னொரு எழுத்தாளர் ஆப்பிரிக்க நாட்டு இளைஞன். அவனும் கூட சிறுகதை ஆசிரியன், நாவலாசிரியன், ஆனால் கவிஞன் அல்ல. இவர்கள் இருவரும் மிக எளிதாக பேசி ஒரு உற்ற நண்பர்களாகிறார்கள். மறுநாள் அந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள வேண்டும். கட்டுரைகள்லாம் தயாராக கொண்டு வந்திருக்கிறார்கள். போகிறார்கள், கருத்தரங்க அறைக்கு செல்கிறார்கள். கருத்தரங்கம் 10 மணிக்கு தொடங்கப் போகிறது. 3 பகுதிகளாக, இங்கு 2 பகுதிகளாக இருப்பது மாதிரி 3 பகுதிகளாக நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. யார் யாருக்கு என்னென்ன நாற்காலி என்று பெயர் எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒரு 200-300 எழுத்தாளர்கள் பல்வேறு தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனால் சிறுகதை ஆசிரியர்கள், கவிஞர்கள், நாவலாசிரியர்கள் என்று 3 வரிசை. சிறுகதை ஆசிரியர்களில் இவர்கள் 2 பெயரும் இல்லை, நாவலாசிரியர்களும் இல்லை. இவர்கள் கவிஞர்கள் அல்ல, ஆனால் இவர்கள் பெயர் கவிஞர்கள் வரிசையில் உள்ள நாற்காலியில் ஒட்டப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து. இப்போ அந்த ஆப்பிரிக்க இளைஞன் என்ன செய்யலாம் என்று கேட்கிறான். இந்த தமிழ் எழுத்தாளர் சொல்கிறார், இதை ஒரு பிரச்சனையாக ஆக்க வேண்டுமா? அவர்கள் ஏதோ தவறுதலாக போட்டிருக்கிறார்கள், நம் பெயர் உள்ள நாற்காலியில் உட்கார்ந்து விடுவோம் என்று உட்கார்ந்து விடுகிறார்கள். விதி விளையாடப் போகிறது என்பது தெரியாமல். கருத்தரங்கம் ஆரம்பிக்கிறது. ஒரு 10 நிமிடம் ஒருவர் வருகிறார். இங்குள்ள நாவலாசிரியர்கள் முழு நாவலையும் வந்து வாசிக்க முடியாது. சிறுகதை ஆசிரியர்கள் வந்து சிறுகதையை வாசித்தாலும் தாமதமாகும். ஆனால் கவிஞர்கள் ஒவ்வொருவராக வந்து அவரவர்களின் ஒரு கவிதையை வாசிக்கலாமே என்று உற்சாகமாக அவன் சொல்லிவிட்டு போகிறான். அடுத்து இன்னொருவன் வருகிறான். அவனுக்கு அதை விட உற்சாகம். அவரவர்களும் அவரவர் கவிதையை அவரவர் மொழியிலேயே வாசிக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் ஹியர் தியர் லாங்குவேஜ் ஐ சே என்றுடன் படபடவென்று கைதட்டல். விதி விளையாட தொடங்கிவிட்டது. கவிஞர்கள் வரிசையிலிருந்து ஒவ்வொருவராக வந்து அவரவர்கள் கவிதையை வாசிக்கிறார்கள். நமது தமிழ் எழுத்தாளரும் அழைக்கப்பட்டு விட்டார். அந்த வரிசையிலிருந்து வருகிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒலிபெருக்கி முன் வந்து நிற்கிறார், யோசிக்கிறார். சட்டார் என்று ஒரு கருத்து தோன்றுகிறது. அதன்படி அவர் அந்த தன்னுடைய பணியை நிறைவேற்றுகிறார். பலத்த கைத்தட்டல் என்றால் மொழி தெரியாது இல்லையா. அடுத்து அந்த ஆப்பிரிக்க இளைஞன் வருகிறான். அவனும் வாசிக்கிறான். அவனுக்கும் பலத்த கைத்தட்டல். இருவரும் கருத்தரங்கம், அன்றைய கருத்தரங்கம் முடிவடைகிறது. இருவரும் அறைக்கு திரும்புகிற பொழுது தமிழ் எழுத்தாளர் இந்த ஆப்பிரிக்க இளைஞனிடம் சொல்கிறார், எனக்கு மனச்சாட்சி உறுத்துகிறது. ஏன்? நான் கவிஞனே இல்லை, அதான் தெரியுமே. அதனால் நான் எங்கள் பாஷை தான் யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன். என்ன பண்ணினீங்க? எங்கள் மொழி ஆல்ஃபபெட் இருக்கு பாருங்க, அதை ராகம் போட்டு பாடினேன், அவ்வளவுதான். இவன், நீங்களும் அப்படியா செஞ்சீங்க என்பதாக அந்த கதை முடிகிறது. வெளிதேசத்தில் நடைபெறுகிற கருத்தரங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய பம்மாத்தாக இருக்கின்றன என்று புலப்படுத்துகிற கதை. இதுபோல மிக அருமையான பல விஷயங்கள் நம்முடைய தமிழ் தற்கால இலக்கியத்தில் இருக்கின்றன. இன்றைக்கு இந்த கூட்டம் மிகுந்த நிறைவு தருகிற ஒரு கூட்டமாக எனக்கு அமைந்தது காரணம் சகோதரி பிரீத்தி அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதன் பொருட்டாக சகோதரி இங்கு அழைத்து வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் மாதாந்திர கூட்டம் அனைத்திற்கும் அவசியம் வர வேண்டும். தொடர்ந்து இங்கு வருபவர்களுக்கு இரத்த அழுத்தம் ஏற்படாது. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வந்தால் கட்டாயம் இரத்த அழுத்த மாத்திரையின் அளவு குறைக்கப்படும். அதற்கு உத்தரவாதம் உண்டு என்று சொல்லி இந்த மிகச்சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.